சமகால விந்தை செய்திகள். பாகம் 53. கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்ற உலகின் சிறிய கார். உலகின் மிக சிறிய காரை வடிவமைத்துள்ள அமெரிக்கர் அதை சாலையில் ஓட்டி சென்று கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் தன் படைப்பை இடம்பெறச் செய்துள்ளார். அமெரிக்காவை சேர்ந்த ஆஸ்டின் கால்சன் கார் வடிவமைக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளார். வித்தியாசமான பல கார்களை வடிவமைத்துள்ள இவர் ஏதேனும் புதுமை படைக்க வேண்டும் என்ற ஆவலில் சிறிய ரக காரை வடிவமைத்துள்ளார். இதன் பலனாக 25 அங்குல உயரமும் 4 அடி நீளமும் உடைய சிறிய ரக காரை வடிவமைத்துள்ளார். மிகச்சிறிய அளவில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த காரை சாலையில் ஓட்டுவதற்கு சில முக்கிய அம்சங்கள் தேவைப்பட்டன. இதன்படி பாதுகாப்பு கண்ணாடி, ஒலிப்பான் மற்றும் சீட் பெல்ட் போன்றவை சேர்க்கப்பட்டன. அதன்பின் சாலை போக்குவரத்து வாகன விதிகளின்படி அனைத்து அம்சங்களும் பூர்த்தி செய்யப்பட்டு தடையில்லா சான்றிதழையும் பெற்றார். அரசாங்க ஒப்புதலுடன் தான் வடிவமைத்துள்ள காரை சாலையில் ஓட்டி காண்பித்த கால்சன் தன் முயற்சியில் வெற்றி பெற்றுள்ளார். இதன் மூலம் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் உலகின் மிகச்சிறிய கார் என்ற பெருமையையும் இந்த கார் பெற்றுள்ளது. அடடா, இந்த அளவு சின்ன காரை பாதையில் ஓட விட்டால் அடிபட்டு போயிடுமோ? விளையாட்டு கார் மாதிரி இருந்தாலும் சாதாரண கார்களின் இயங்கு நிலை கொண்ட இக்கார் உலக சாதனைக்கு பொருத்தமானதே. விண்வெளி ஆய்வுக்கு பூனையை அனுப்புகிறது ஈரான். அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுக்கு இணையாக ஈரானும் விண்வெளியில் ஆய்வு நிகழ்த்த திட்டமிட்டுள்ளது. வருகிற 2018 ஆண்டில் விண்வெளிக்கு வீரர்களை அனுப்ப முடிவு செய்துள்ளது. இதற்காக தற்போது விலங்குகளை ராக்கெட் மூலம் விண்ணுக்கு அனுப்பி சோதனை நடத்தி வருகிறது. கடந்த 2010 ஆண்டில் எலி மற்றும் ஆமையை அனுப்பியது. இந்த நிலையில் சமீபத்தில் பிஸ்காம் என்ற குரங்கை விண்வெளிக்கு அனுப்பினர். 2 நிமிட நேர பயணம், 120 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்த அந்த குரங்கு பத்திரமாக பூமிக்கு திரும்பியது. தற்போது அடுத்த கட்டமாக வருகிற மார்ச் மாதம் விண்வெளிக்கு பெர்சியன் இன பூனையை அனுப்ப ஈரான் விஞ்ஞானிகள் திட்டமிட்டுள்ளனர். இந்த பூனை நீண்ட அடர்ந்த ரோமங்களுடன் ஆழமான முகம் கொண்டதாக இருக்கும். பூனையை தவிர எலி மற்றும் முயலை அனுப்பும் திட்டமும் பரிசீலனையில் உள்ளது. இந்த தகவலை ஈரான் விண்வெளி திட்ட சீனியர் அதிகாரி முகமது இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஆஹா, எல்லாரும் கொடுத்து வைத்தவர்கள் போய் திரும்பி வருகிறார்கள். பூனையாரின் பயணமும் சுபமாக அமையட்டும். இது ஒரு புறமாக இருக்க, ஈரானும் விண்வெளி ஆய்வு விடயத்தில் ஆர்வம் காட்டுவது நல்ல செய்தியாக இருக்கிறது. 100 கன்னி பெண்களின் ரத்தம் வேண்டும். சீனாவில் வினோத விளம்பரம். சீனாவில் உள்ள மருத்துவமனை ஒன்று ஆராய்ச்சிக்காக கன்னிப்பெண் இரத்தம் கேட்டு விளம்பரம் செய்து சர்ச்சையில் சிக்கியுள்ளது. சீனாவில் உள்ள பீச்சிங் பல்கலைக்கழக புற்றுநோய் மருத்துவமனை தான் இப்படி வினோத விளம்பரம் அளித்து பொதுமக்களின் கண்டனத்துக்கு ஆளாகியுள்ளது. பாலியல் உறவு மூலம் பரவும் வைரஸ் பற்றிய ஆராய்ச்சிக்காக இவ்வாறு கன்னி பெண்களின் ரத்தம் கேட்டு இணையத்தில் விளம்பரம் செய்துள்ளது மருத்துவமனை நிர்வாகம். விளம்பரத்தில் 18 வயது முதல் 24 வயது வரையிலான 100 கன்னி பெண்களின் ரத்தம் தேவை என்று அந்த மருத்துவமனை நிர்வாகம் கேட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கன்னி பெண்களின் ரத்தம் தான் தேவையா? ஆண் பிரம்மச்சாரிகளின் ரத்தம் தேவை இல்லையா? என்ன விஞ்ஞானம் இது என விளம்பரத்தை பார்த்து சிலர் கிண்டலோடு கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர். அத்தோடு இப்படி கன்னி பெண்களின் ரத்தத்தை கேட்டதன் மூலம் மருத்துவமனை நிர்வாகம் பெண்களை இழிவுபடுத்தி விட்டதாகவும் பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனராம். ஆனால் கன்னி பெண்களின் ரத்தத்தில் HIV தாக்குவதற்கு வாய்ப்பு குறைவு. அத்துடன் கன்னி பெண்களின் ரத்தத்தை கேட்பது சர்வதேச நடைமுறைதான். எனவே இந்த கோரிக்கையை விடுத்தோம் என விளக்கம் கொடுத்துள்ளது மருத்துவமனை நிர்வாகம். இரத்தம் சிவப்பு நிறம் என்றாலும் அதிலும் கூட வித்தியாசம் இருக்கிறது. உலகத்தில் இப்படியும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஜிம்பாப்வே கிரிக்கெட் வீரரின் கட்டிலின் கீழ் கண்டுபிடிக்கப்பட்ட பாரிய முதலை. ஜிம்பாப்வே கிரிக்கெட் அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரரான கெய் விட்டலின் கட்டிலுக்கு கீழ் ஒரு இரவு முழுவதும் இருந்த 8 அடி நீளமான பாரிய முதலை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் சென்ற வாரம் ஜிம்பாப்வேயின் ஹியூமினி என்னுமிடத்தில் இடம்பெற்றுள்ளது. சுமார் 150 கிலோகிராம் நிறையுடைய 8 அடி நீளமான பாரிய முதலை ஒன்றை விட்டல் உறங்கிய காட்டிலின் கீழ் ஒரு இரவு முழுவதும் சுமார் 8 மணித்தியாலங்களுக்கும் மேல் தங்கியிருந்துள்ளது.
இதனை அறிந்திருந்த கே விட்டல் மறுநாள் காலையும் இதனை அவதானிக்கவில்லை. அவரது வீட்டில் வேலை செய்பவர் கூச்சலிடவே தனது அறைக்குள் சென்ற விட்டல் கட்டிலின் கீழ் முதலை இருப்பதை அறிந்துள்ளார். சக ஊழியர்கள் இணைந்து குறித்த முதலையை வாயை கட்டி பாதுகாப்பாக பிடித்து மீண்டும் ஹியூமனியில் உள்ள சிக்விட்டி அணையில் விடுவித்துள்ளனர். இது குறித்து 40 வயதான முன்னாள் கிரிக்கெட் வீரர் கே விட்டல் கூறுகையில், முதலை இருப்பது தெரியாமல் கட்டிலின் நுனியில் முதலையின் அருகிலேயே காலை வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறேன். மறைந்திருக்க வல்ல முதலைகளுக்கு எவ்வாறு சத்தமில்லாமல் இருப்பது என்பதும் தெரியும். இது அதன் இயல்பு. நான் நினைக்கிறேன் கட்டிலின் கீழ் சூடாக இருந்தமையால் அது தங்கியிருப்பதற்கு விருப்பப்பட்டிருக்கும். ஹியூமனியில் உள்ள அனைவரும் உறங்கும் முன் கட்டிலின் கீழ் கவனிப்பார்கள் என தெரிவித்துள்ளார். ஆகா, காட்டில் தண்ணீரில் வசிப்பவர்கள் எல்லாரும் ஏன் வீட்டுக்கு வருகிறார்கள்? இது அதிசயமான செய்தியாக இருக்கிறது. முன்னாள் கிரிக்கெட் தலைவருக்கு ஆயுள் கெட்டி. இல்லை என்றால் முதலையை கட்டிலுக்கு கீழ் வைத்துக்கொண்டு தூங்கியிருப்பாரா? ஆனாலும் ஏன் அதனை பிடித்து அதே நதியினுள் விட்டார்கள் என்பதுதான் புரியவில்லை. திருப்பியும் அது வராது என்பது என்ன நிச்சயம்? சுழியோடியின் கேமராவை பறித்து சென்ற சுறா. சுழியோடி ஒருவரின் புகைப்பட கருவி மற்றும் உபகரணங்களை சுறா ஒன்று பறித்து சென்ற சம்பவம் பஹாமாஸ் கடற்பகுதியில் அண்மையில் இடம்பெற்றுள்ளது. 49 வயதான மிகுவேல் லசா என்னும் இச்சுழியோடி சுறாக்களை படம் பிடித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவரை நெருங்கிய சுறா ஒன்று லசாவின் 23 லட்சம் ரூபாய் பெறுமதியான கேமராவை தனது வாயினால் கவ்விக்கொண்டு சென்றது. அச்சமூட்டும் விலங்குகளான சுறாவிடமிருந்து கேமராவை மீட்க வழி தெரியாத நிலையில் மிகுவேல் லசா தவித்துக் கொண்டிருந்தார். 1 கிலோமீட்டர் தூரத்தை சில நிமிடங்களில் கடக்கக்கூடிய சுறா அது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர் நீந்திக் கொண்டிருந்த இடத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவில் கேமராவை போட்டுவிட்டு சுறா சென்றது. அவருடன் சென்றிருந்த மற்றொரு சுழியோடி இக்காட்சிகளை தனது கேமராவில் பதிவு செய்து கொண்டார். அடடா, என்ன இது? உலகத்தில் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாகவே போய்கொண்டிருக்கிறதே. 17 மாதங்களுக்கு ஒரு முறை குழந்தை. 17வது பிரசவத்துக்கும் நாள் குறிப்பு. இங்கிலாந்தை சேர்ந்த பெண்ணொருவர் கடந்த 23 ஆண்டுகளாக 17 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு குழந்தை என இதுவரை 16 குழந்தைகளை பிரசவித்துள்ளார். இங்கிலாந்து லங்காஷயரில் உள்ள மோகெம் பேவை சேர்ந்தவர் நோயல், வயது 41. அவரது மனைவி சூ ராட்போர்ட், வயது 38. இவ்விருவருக்கும் 16 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் சூ தற்போது கர்ப்பமாக உள்ளார். அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அவருக்கு 17வது பிரசவம் நடைபெற உள்ளது. சூ கடந்த 23 ஆண்டுகளாக 17 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு குழந்தை பெற்று வருகிறார். அவர்களின் குடும்பத்தை வைத்து 15 கிட்ஸ் அண்ட் கவுண்டிங் என்ற தலைப்பில் கடந்த 2011 ஆண்டு ஆவண திரைப்படம் வெளியிடப்பட்டது. இதையடுத்து அவர்கள் குடும்பம் பிரபலமானது. இந்நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சூ தனது 16வது குழந்தையான காஸ்பரை பெற்றெடுத்தார். இந்நிலையில் சூ தனது பேஸ்புக் சமூக வலைதள பக்கத்தில் எங்களின் 17வது குழந்தையை வரவேற்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். சூ மற்றும் நோயல் தங்களின் பேக்கரியில் பணிபுரிகின்றனர். அவர்கள் 9 படுக்கை அறைகள் கொண்ட வீட்டில் வசித்து வருகின்றனர். குடும்பத்துடன் எங்கு சென்றாலும் மினி பஸ்ஸில் தான் செல்வார்களாம். நல்லதொரு குடும்பம். 23 வருடத்தில் 17 குழந்தைகள். நம்ப முடிகிறதா? இவர் ஒரு மெஷினாக இருப்பாரோ? எப்படி? ஆனால் குழந்தை கூட்டத்தை பார்க்க சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் எப்படி எல்லோரையும் பராமரிக்கிறார்கள், சாப்பாடு சமைக்கிறார்கள்? கற்பனை பண்ண கஷ்டமாக இருக்கிறதே. 18 வயது அழகியுடன் 14வது திருமணம். சுவாசிலாந்து மன்னர் முடிவு. ஆப்பிரிக்காவில் சஹாரா பாலைவன பகுதியில் சுவாசிலாந்து என்ற நாடு உள்ளது. இதன் மன்னராக 3ஆம் இம்ஸ்வாதி உள்ளார். அந்நாட்டு சட்டப்படி மன்னர் விரும்பினால் எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். அதன்படி மன்னர் இம்ஸ்வாதி ஏற்கனவே 13 பெண்களை திருமணம் செய்து மனைவியாக்கி கொண்டார். இந்த நிலையில் இவர் 14வது திருமணம் செய்ய உள்ளார். திருமணத்துக்கு முன்பே மன்னருடன் குடும்பம் நடத்தும் மணப்பெண் கர்ப்பம் அடைய வேண்டும். அதன் பிறகே திருமணம் நடைபெறும். அதே முறைதான் சிண்டிஸ்வாவுக்கும் கடைபிடிக்கப்பட உள்ளது. மன்னருடன் வாழும்
இவர் கர்ப்பம் அடைந்த பிறகு அதிகாரபூர்வமாக அவரது 14வது மனைவி ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது 14வது மனைவியாக போகும் அந்த பெண் பெயர் சிண்டிஸ்வா டிலாமினி. 18 வயது நிரம்பிய அப்பெண் அழகி போட்டியில் பங்கேற்றவர். இவர் கடந்த ஆண்டு உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்தார். அதைத் தொடர்ந்து பாரம்பரிய கலாச்சார அழகி போட்டியின் இறுதிப் போட்டியில் பங்கேற்றார். இந்நிலையில் கடந்த மாதம் மன்னர் முன்பு நடன நிகழ்ச்சி நடந்தது. அதில் நாடு முழுவதும் இருந்து பல பெண்கள் கலந்து கொண்டு நடனமாடினர். அவர்களில் சிண்டிஸ்வா அழகில் மயங்கிய மன்னர் அவரை தனது மனைவியாக்கிக் கொள்ள தீர்மானித்தார். அதன் விளைவாகத்தான் இத்திருமணம் நடைபெற உள்ளது. இத்திருமண அறிவிப்பை அரண்மனையின் கவர்னர் திமோதி மெடிவா பாராளுமன்றத்தில் அறிவித்தார். அதற்கு பலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதற்கிடையில் மன்னர் இம்ஸ்வாதியின் 3 மனைவிகள் இவரை விட்டு ஓடிவிட்டனர். அடடா, இது என்ன சட்டம்? நாட்டின் மன்னனுக்கு இந்த சலுகையா? நாடு உருப்படும். வேகமாக வந்த காரினால் 600 வருடங்கள் பழமையான குடிசை சேதம். 600 வருடங்கள் பழமையான குடிசையொன்று மணிக்கு 280 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த ஆடி காரினால் சேதமாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று கடந்த வாரம் இங்கிலாந்தில் இடம்பெற்றுள்ளது. மேற்கு இங்கிலாந்தின் ஷெஷர் என்னும் இடத்திலேயே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஆண்டி மற்றும் கரன் ரெட்ரை தம்பதியினருக்கு சொந்தமான இக்குடிசையானது பகுதியளவில் கல்லினால் கட்டப்பட்டுள்ளதுடன் அதன் கூரை முற்றாக ஓலையினால் வேயப்பட்டுள்ளது. அதிர்ஷ்டவசமாக இவர்கள் வீட்டில் இல்லாத நேரத்தில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. மணிக்கு 280 கிலோமீட்டர் வேகத்தில் வேகமாக வந்த ஆடி ரக கார் வீதியை விட்டு விலகி நேரடியாக இத்தம்பதிகள் வசிக்கும் அறையுடன் மோதியுள்ளது. இதனால் பலகையினால் அமைக்கப்பட்ட முற்பகுதியும் வசிக்கும் அறையும் முற்றாக சேதமடைந்துள்ளன. எதிரில் வந்த வாக்ஸ்வேகன் கார் தவறான திரையில் வந்ததே இவ்விபத்துக்கு காரணமாம். தற்போது அந்த காரை பிடிக்க போலீசார் முயற்சித்து வருகின்றனர். இதேவேளை இவ்விபத்தில் இவருக்கும் காயம் ஏற்படவில்லை. எங்களது குடிசை வீட்டை திருத்தி அமைக்க 6 முதல் 12 மாதங்கள் ஆகும். இருப்பினும் விபத்தினால் வீடு இடிந்துவிடும் என எனது மனைவி அச்சப்படுகிறார். இதனால் மீண்டும் இங்கு குடியேறுவது சந்தேகம் என குடிசையின் உரிமையாளர் ரட்சே கூறியுள்ளார். 600 வருடங்கள் பழமையான குடிசையா? எப்படி ஓலை மாற்றி மாற்றி வாழ்ந்திருப்பார்களோ? வித்தியாசமாக வாழ்ந்து பார்ப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பொருளாதார வீழ்ச்சியால் ஆட்களின்றி முடங்கி கிடக்கும் ஆவிகளின் நகரம். யுக்ரைன் நாட்டின் தலைநகர் கியூவில் 42 ஏக்கர் நிலப்பரப்பில் வண்ணமயமாக அமைக்கப்பட்டுள்ள வீட்டு தொகுதிகள் பொருளாதார வீழ்ச்சியினால் ஆட்களின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. கிவ் கோஸ்ட்ராய் 1 என்ற நிறுவனம் சுமார் 10 வருடங்களுக்கு முன்னர் 19ஆம் நூற்றாண்டு காலப்பகுதிக்குரிய கட்டடங்களை தலைநகரின் ரவைன் என்னுமிடத்தில் வடிவமைத்தது. ஆனால் 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியின் யுக்ரைனில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியினால் இக்கட்டிடங்கள் விற்பனையாகாமல் போயுள்ளது. இந்த கட்டிடங்களே தற்போது ஆட்களின்றி காணப்படுகிறது. இதனால் இப்பகுதி செல்வந்தர்களின் ஆவிகளின் நகரம் என அழைக்கப்படுகிறது. தற்போது நகரில் உள்ளவர்கள் திருமண புகைப்படங்கள் மற்றும் சிறிய அளவிலான படப்பிடிப்புகளுக்கு மட்டுமே இதனை பயன்படுத்தி வருகிறார்களாம். இது குறித்து இக்கட்டிடங்களை வடிவமைத்த நிறுவனத்தின் உயர் அதிகாரி ட்ராஸ் சியாப்கின் கூறுகையில், இங்கு ஆட்கள் இல்லை என்பது தவறானது. 250 தொகுதிகளில் 50 தொகுதிகளில் ஆட்கள் வசிக்கின்றனர். அவர்களின் பெரும்பாலானவர்கள் வெளிநாடுகளில் உள்ளனர் என தெரிவித்துள்ளார். எமது வாடிக்கையாளர்கள் இதனை ஒரு முதலீடாக கொள்வனவு செய்துள்ளனர். 2008ஆம் ஆண்டு பொருளாதார வீழ்ச்சியினால் இவற்றின் பெறுமதி வெகுவாக பாதிக்கப்பட்டது உண்மைதான். இதனால் கட்டிடங்கள் விற்பனையாகவில்லை. நிச்சயம் நிலைமை மாறினால் இதனை சிறந்த ஒரு வீட்டு தொகுதியாக மக்கள் இனம் காணுவார்கள் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அடடா, இவ்வளவு அழகான வீட்டு தொகுதிக்குள் ஆள் இல்லையா? அமைதியான பரபரப்பு இல்லாத வாழ்க்கை வாழலாம். விருப்பம் உள்ளவர்கள் இங்கு ஒரு வீடு வாங்கலாமே. செல்ல பிராணியாக 850 பாம்புகளை வளர்த்தவருக்கு சிக்கல். அமெரிக்காவில் 850 பாம்புகளை வீட்டில் பதுக்கிய நபர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள ஷிர்லே பகுதியில் வசிப்பவர் ரிச்சர்ட் பெரினெல்லோ. இவர் விலங்குகள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரியாக உள்ளார். மியான்மர் நாட்டின் மலைப்பாம்பு உட்பட 850 பாம்புகளை தன் வீட்டில் பதுக்கி வைத்திருந்தார். அது மட்டுமல்லாது ஆமை உள்ளிட்ட விலங்குகளையும் தன் வீட்டில் வைத்து கள்ளத்தனமாக விற்று வந்தார்.
இவர் மியான்மர் நாட்டின் 4 அடி நீளமுள்ள பாம்பை வளர்த்து உள்ளார். இந்த மலைப்பாம்பு 30 அடி நீளம் வளரக்கூடியது. கனடாவில் சமீபத்தில் 2 குழந்தைகளை மலைப்பாம்பு விழுங்கிவிட்டது. இந்த சம்பவத்துக்கு பின் நியூயார்க்கில் மலைப்பாம்பு வளர்க்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிமுறையை மீறி பாம்புகளை வைத்திருந்ததற்காக ரிச்சர்ட் மீது வழக்கு தொடரப்பட்டு உள்ளது. இவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பாம்புகள் மாசாசூசெட்ஸ் சரணாலயத்தில் விடப்பட்டன. ஆபத்தான உயிரினங்களையும் வீட்டில் வைத்துக் கொள்கிறார்கள். என்ன சொல்வது? 850 பாம்புகளை எப்படித்தான் பதுக்கி வைத்தாரோ? விலங்குகள் கட்டுப்பாட்டு அதிகாரியாக இருந்து கொண்டு உத்தியோகத்தை தவறான முறையில் பயன்படுத்தியது குற்றமே. இந்த செய்தியோடு சமகால விந்தை செய்திகள் நிறைவு காண்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சமகால விந்தை செய்திகளோடு சந்திப்போம்.